Hello all, this is Savita from 5-Star Online Tutoring. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th CBSE Mathsல exercise 5.1ல 21st sum தான் பார்க்க போறோம். So question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Discuss the continuity of the following function. So first 3 functions வந்து f of x னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So most of 3 functionலயுமே என்ன terms யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா sin x and cos x இது ரெண்டு term மட்டும் தான் நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? So இது ரெண்டு ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இது மேல கண்டினியூட்டியா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணனும். ஓகே. So first நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். So அதுல சொல்லிருப்பேன் எந்தெந்த functions வந்து continuous அப்படிங்கறத நம்ம பார்த்தோனே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பேன். ஓகேவா? சோ அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து அட்டாச் பண்றேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ பாருங்க ஃபர்ஸ்ட் sin x னு கொடுத்திருக்காங்க. சோ sin x அப்படின்றது sin x ஓட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படினா இந்த மாதிரி இருக்கும். 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ மேக்ஸिमम பாயிண்ட் வந்து 1, மினிமம் பாயிண்ட் வந்து -1. ஓகே. சோ இந்த பாயிண்ட்க்குள்ள தான் எப்பவுமே sin x ஓட கிராஃப் வந்து இருக்கும். சோ இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ எல்லா பாயிண்ட்லயுமே என்ன ஆகும் அப்படினா இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஓகே. So இது எங்கயாவது பாயிண்ட் நமக்கு டிஸ்கண்டினியூ ஆகுதா ஆகல அப்படிதானே சோ தட் இந்த ஃபங்க்ஷன் வந்து sin x பொறுத்த வரைக்கும் இது எல்லா பாயிண்ட்லயுமே எப்படி இருக்கும் அப்படினா கண்டினியூஸா தான் இருக்கும் எங்கேயுமே டிஸ்கண்டினியூ ஆகாது ஓகேவா சோ இது என்ன சொல்வாங்க அப்படினா இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லுவாங்க ஓகே சோ sin x பொறுத்த வரைக்கும் இது என்னது sin x = ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஓகேவா sin x அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி cos x பார்த்தோம் அப்படினா cos x சேம் மாடல் தான் 0 ல ஸ்டார்ட் 0 மேக்ஸिमम வந்து 1 இருக்கும் தென் மினிமம் வந்து -1 இருக்கும் ஓகேவா சோ இது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படினா இது -1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா 0ன்ற பாயிண்ட்ல 1 அப்படிங்கற வேல்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா சோ இதுவும் என்னதுதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் எங்கேயுமே நமக்கு ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூ ஆகாது ஓகேவா சோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா சோ cos x also a continuous function ஓகேவா சோ cos x என்னது நமக்கு continuous function தான் ஓகே சோ நம்ம இத எப்படி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் சொல்லிருக்கேன் சோ நீங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொல்யூஷன் சோ லெட் the f of x ன்னு இருக்குலையா f of x = நமக்கு ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்க f of x = sin x + cos x ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ sin x + cos x சோ இதல என்ன பண்ணிக்கலாம் f of x ன்னு கொடுத்திருக்காங்க சோ இத நான் வந்து ரெண்டு டேர்மா எடுத்துக்கிறேன் இது வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படினா இத வந்து p of x ன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறேன் sin x = p of x ன்னு எடுத்துக்கிறேன் அப்படி இல்ல அப்படினா அவங்க f of x ன்னு கொடுத்தனால இந்த ஃபங்க்ஷன் f of x ன்னு எடுக்கல அப்படி இல்ல உங்களுக்கு அதுதான் புரியும்னா இத நான் f of x ன்னு எடுத்துக்கிறேன் then g of x ன்னு சொல்லிட்டு cos x சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ f of x and g of x ன்னு சூஸ் பண்ணிருக்கேன் ஓகேவா சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சோ இத எப்படி எழுதிக்கலாம் we know that sin x and cos x cos x both continuous function okay va both are continuous function okay so இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் வந்து படிச்சிருப்போம் அதாவது algebra of continuous function சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் வந்து நமக்கு ஃபார்முலா மாதிரி கொடுத்திருப்பாங்க சோ என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா algebra of continuous function என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா f of x and இப்போ வந்து நமக்கு f of x and g of x ரெண்டுமே கண்டினியூஸா இருந்துச்சு அப்படினா ரெண்டு ஃபங்க்ஷனுமே நமக்கு கண்டினியூஸா இருந்துச்சு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கணும் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கறாங்க அப்படினா then f of x plus g of x is also a continuous function அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க ஓகேவா is continuous for all real numbers okay so இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து தனித்தனியா எடுத்துக்கும்போது f of x and g of x ரெண்டுமே தனியா எடுத்துக்கும்போது ரெண்டுமே கண்டினியூஸா இருந்துச்சு அப்படினா கண்டினியூஸா இருக்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் எப்படி தான் இருக்கும் கண்டினியூஸா தான் இருக்கும் ஓகேவா சோ அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா here f of x and g of x ரெண்டுமே என்னது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் so that f of x = sin x + cos x is therefore okay so therefore f of x = sin x + cos x continuous for all real numbers so அதே மாதிரி தான் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படினா
இதே மாதிரி f of x and g of x ரெண்டுமே கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா f of x minus g of x is also continuous. f of x minus g of x is continuous for all real numbers. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்னது sin x and cos x are continuous. ஓகேவா? Here sin x and cos x is continuous function. Therefore f of x equal to sin x minus cos x is continuous for all real numbers. Okay va? So second question avladha. Okay, so then third subdivision என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x and g of x, அதாவது f of x into g of x is continuous for all real numbers. ஓகேவா? அது எப்படி எழுதிக்கோங்க, when f of x and g of x is continuous. ஸோ இதே பாயிண்ட்டை இங்கேயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னா f of x and g of x ரெண்டுமே கண்டினியூஸாக இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணனா வர்ற ஆன்சரும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சேம் பாயிண்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஹியர் sin x and cos x is a continuous function. Therefore sin x and cos x is a continuous function. Therefore f of x equal to sin x into cos x is continuous for all functions. All real numbers. ஓகேவா? தட்ஸ் ஆல். எல்லாமே நம்ம கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் சார். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இப்படி தான் இருக்கும், கண்டினியூஸாக தான் இருக்கும். டிவிஷன் கொடுத்தாலும் டிவிஷனும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் என்ன பண்ணாலும் வர ஆன்சர் எப்படி தான் இருக்கும், நமக்கு கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 22 ப்ராப்ளம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் தி கொசைன், கொசிகன், சீக்கன் அண்ட் கோடான்ஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ கொசைன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி படித்த ஃபங்க்ஷன் தான் என்னது, காஸ். ஓகேவா? ஸோ காஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொசைன் சொல்லுவோம். அது காஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன, கொசைன். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை காஸ் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஒரே ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அதோட லிமிட் செக் பண்ணுவோம். அப்படி தானே? ஸோ லிமிட் செக் பண்ணுவோம். தென் அதோட லிமிட் வேல்யூவும் அப்புறம் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு நான் எக்ஸை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா சி அப்படின்ற வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். சி அப்படின்றதுல ஒரு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ அது பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, ஸோ எந்த ரியல் நம்பர்னாலும் அதில் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ செக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு சூஸ் பண்ணியிருக்கோம். தென் அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் சின்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் என்ன வருது, காஸ் சி அப்படின்றது என்னோட ஆன்சராக இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லிமிட் வேல்யூ சூஸ் பண்ணுறேன். ஸோ லிமிட் பாருங்கள். ஸோ லிமிட் வேல்யூ சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எப்படி சூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஹெச்ன்னு சூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக ஒரு வேல்யூவை எடுப்போம் அப்படி தானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை விட ஒன்று கிரேட்டர் வேல்யூவை சூஸ் பண்ணணும். நம்ம எக்ஸாக்டாக சூஸ் பண்ணுற வேல்யூவை விட ஒன்று கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும், இல்லைனா லெஸ்தர் வேல்யூவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லிட்டு நம்ம 2 லிமிட் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த இதில் ஏதாவது ஒன்று செக் பண்ணாலும் போதும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை விட இன்க்ரீஸ், அதாவது நம்ம சூஸ் பண்ண வேல்யூவை விட அதிகமான வேல்யூ ஒன்று இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஹெச்சோட வேல்யூவை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து ஹெச் அப்படின்றது எனி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஹெச்சோட வேல்யூவை நான் 0னே
அசியூம் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே அப்படி தானே எடுப்போம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்தோம் அப்படின்னா 2 ப்ளஸ் அப்படின்றதுக்கும் நம்ம 2 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி தான். ஸோ இங்கேயும் நம்ம ஹெச்சோட வேல்யூவை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0ன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லிமிட் எப்படி அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஸோ லிமிட் h tends to 0. ஓகேவா? ஸோ காஸ் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சி ப்ளஸ் ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி ப்ளஸ் ஹெச் காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ சி ப்ளஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா ஹெச்சுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 0 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே டேரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், அதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லிமிட் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா என்ன, காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏன்ற பிளேஸில் சி இருக்குது, பின்ற பிளேஸில் ஹெச் இருக்குது. ஓகே, ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா காஸ் சி காஸ் பி மைனஸ் சைன் சி சைன் ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சார் பி இல்லை ஹெச், இதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹெச்சுக்கு 0 அப்படின்ற வேல்யூ அப்ளை பண்ணணும். ஸோ காஸ் சி காஸ் 0 மைனஸ் சைன் சி சைன் 0. ஓகே, ஸோ சைன் 0வோட வேல்யூ என்ன, சைன் 0வோட டிகிரி வேல்யூ வந்து 0 தான். ஓகே, ஸோ காஸ் 0வோட வேல்யூ 1. ஓகே, காஸ் 0வோட வேல்யூ 1, தென் சைன் சி into sin 0வோட வேல்யூ 0. ஓகே, ஸோ இப்போ 0 into anything 0, 1 into cos c. அப்போ எனக்கு லிமிட் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, cos c அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 தென் ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா. ஸோ 1 ஈக்குவல் டு 2, therefore f of x is a continuous function. f of x is continuous at every x. x equal to c belongs to r. ஓகேவா? சியோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அது என்னது, கண்டினியூஸ் தான். ஓகேவா? ஸோ therefore f of x equal to cos x is continuous. ஓகேவா? ஆன் ரியல் நம்பர்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ அதனால் ஆறுன்றது மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சது. ஃபஸ்ட் ஒன் காஸ் எக்ஸை கேட்டிருக்காங்க, காஸ் எக்ஸை நம்ம என்ன பண்ணியாச்சு, கொசைன் கேட்டிருக்காங்க. ஸோ கொசைன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கொசிகன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, கொசிகன். கொசிகன் என்னது, கொசிகன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை கொசிகன் சூஸ் பண்ணு, கொசிகன் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ கொசிகன் எப்படி எழுதிக்கலாம், 1 by cos x சொல்லி, சாரி 1 by sin x சொல்லி எடுத்துக்கலாமா, 1 by sin x எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 1 அப்படின்றது என்னது, கான்ஸ்டன்ட். அப்படி தானே, 1ன்றது கான்ஸ்டன்ட், sin x அப்படின்றதும் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். கான்ஸ்டன்ட் என்னது, ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ sin x அப்படின்றதும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ we know that நமக்கு என்ன தெரியும், sin xும் கண்டினியூஸ் தான், தென் cos xும் கண்டினியூஸ் தான். ஸோ தட் f of x and g of x ரூல் படி f of x divided by g of x இது ரெண்டுமே கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா, f of xும் கண்டினியூஸாக இருக்குது, g of xும் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா வர ஆன்சர் எப்படி இருக்கும், கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரூல் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொசிகன் x இஸ் வந்து என்னது, கொசிகன் x இஸ் கண்டினியூஸ் எக்ஸப்ட், எதுக்காக இந்த எக்ஸப்ட் எழுதுறேன் அப்படின்னா, இந்த டினாமினேட்டரில் சைன் ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 ஆகக்கூடாது. அப்படி தானே, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இது 0 ஆகிட்டுனா ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன ஆயிடும், இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்படி தானே, அப்போ இது எங்கெல்லாம் 0 ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் 0 ஆகுது அப்படின்னா, சைன் 0வில் நம்மளோட வேல்யூ என்னது, 0 ஆயிடும். தென் சைன் பையில் 0, தென் 2 பையில் 0, 3 பையில் 0, 4 பையில் 0, இந்த மாதிரி எடுத்து n பையில் வந்து வேல்யூஸில், n பை வேல்யூஸில் வந்து சைனோட வேல்யூ என்னவாயிடும், 0 ஆயிடும். அப்போ அந்த 0 ஆகிற வேல்யூவை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸப்ட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, நாட் பிலாங்ஸ் டு n பை. ஓகேவா? ஸோ n இஸ் அ இன்டிஜர், எந்த வேல்யூனாலும் என்ன ரியல் வேல்யூஸ்னாலும் இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டேர்ம், அதாவது கொசிகன் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு n பை, அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட்டு அதே இதில் சீக்கன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன். ஸோ சீக்கன் அப்படின்றது என்னது, 1 by cos x. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம், f of x equal to சீக்கன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், 1 by cos x. ஓகே, இதுவும் என்னது தான், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அதாவது நியூமரேட்டர் நம்மளுக்கு என்னது, கண்டினியூஸ், டினாமினேட்டரும் நம்மளுக்கு கண்டினியூஸ். சீக்கன் எக்ஸ் நம்ம காஸ் எக்ஸ் இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ரூல் படி நம்மளுக்கு என்னது,
g of x ரூல் படி இந்த secant x நம்மளுக்கு என்னது தான் கண்டினியூஸ் தான் ஓகேவா therefore secant x also continuous function except இதுக்கு டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது ஸோ காஸ் எக்ஸ் எங்கெல்லாம் 0 ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பை பை 2 90 டிகிரியில் 0 ஆகும் பை பை 2ல் 0 ஆகும் தென் 3 பை பை 2ல் 0 ஆகும் தென் 5 பை பை 2ல் 0 ஆட் நம்பர் ஆஃப் வரும்போது தான் இப்போ 0ல் என்ன ஆகும் 0 ஆகும் ஓகேவா ஆட் நம்பர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 2n + 1ன்னு எடுத்துக்கலாமா எந்த ஒரு நம்பரையுமே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அது ஈவன் நம்பராக தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ ஈவன் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆட் நம்பர் தான் ஓகே ஸோ அது எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு 2n + 1 பை பை 2 ஓகேவா ஸோ முன்னாடி வர நம்பர் ஒரு ஆட் நம்பராக இருக்கணும் அதனால என்ன பண்ணியிருக்கேன் 2n + 1 பை பை 2 அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ வேர் n இஸ் இன்டிஜர் ஓகேவா ஸோ எந்த வேல்யூனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன இருக்குது நெக்ஸ்ட் வந்து கோடான்ஜென்ட் அப்படி தானே காட் ஃபங்க்ஷன் ஸோ ஃபோர்த் ஒன் f of x equal to cot x ஸோ cot x எப்படி எழுதலாம் cos x divided by sin x ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் இதுவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் இதுவும் நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் ஓகேவா ஸோ ரெண்டுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஆன்சர் எப்படி தான் இருக்கும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் therefore f of x equal to cot x is continuous இதுக்கும் என்னது நமக்கு டினாமினேட்டர் வேல்யூ 0 வரக்கூடாது அப்படி தானே ஸோ எக்ஸப்ட் டினாமினேட்டரில் யார் இருக்கா sin x இருக்குது sin x எங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்கண்டினியூ ஆகும் n பையில் டிஸ்கண்டினியூ ஆகும் ஸோ எக்ஸப்ட் n நாட் பிலாங்ஸ் டு n பை ஓகேவா வேர் n இஸ் எ இன்டிஜர் ஓகேவா ஸோ என்ன வேல்யூனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ கொடுத்துருக்க 4 ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்